ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து எல்லோரும் பயந்துடாதீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஆயில் தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்து பயந்து ஓடிடாதீங்க, சரிங்களா? இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு கார வேலை வந்து நடந்துட்டுருக்குது. கார வேலைன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, ஒட்டு உடசலுக்கு வந்து காரம் பூசிட்டுருக்குறாங்க. அது யாரும் இல்லை, காட்டுற பாருங்க. நம்ம மாஸ்டர் தான், ஒன்றுமே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் கொடுப்பாங்க. யாரும் நம்பக்கூடாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாக்கு மணல், சிமெண்ட் எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள நம்பி நாங்கள் வந்து பொறுப்பு ஒப்படைக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு அதை விட ஒன்றுமே தெரியாது. அதனால தான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், மணல் கொண்டு வந்து வச்சதெல்லாம் போட்டு, வீட்டில் இருந்து சிமெண்ட் எல்லாம் கொட்டி, கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொட்டி, கலக்கி, காரை போடுறேன்னு சொல்லி அதை அப்படியே பத்து பத்தாக விட்டுருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்தது கடி குழி குழியாக உள்ளே போய் அது எப்படி போட்டாங்கன்னு தெரில, போட தெரில. அதனால் கார வேலை செய்கிறவங்களுக்கு தானே தெரியும். அவ்வளோ வேஸ்ட் ஆச்சு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கார வேலைக்காரே தோற்றுவாங்க, அந்தளவுக்கு சீனை போடுவாங்க. ஆனால் ஒன்று தெரியாது, இவங்க தான் அந்த சீன் பார்ட்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர். அங்கே பாருங்க, கார வேலைக்காரர் கூட இப்படி கலக்க மாட்டாங்க. மணல் எவ்வளோ ஓடணும், சிமெண்ட் எவ்வளோ ஓடணும்னே தெரியாது, ஆனால் கலப்பாங்க. அப்படி ஒரு கலவை போடுவாங்க. இப்படி சிமெண்ட்டை வச்சா காற்று பூந்துச்சுன்னா கட்டியாகாதா? சிமெண்ட் அப்படி வச்சா காற்று பூந்தா கட்டியாகாதானே? இந்த என்னாச்சுன்னா, இதையும் அந்த அதிமேதாவி பண்ண வேலை தாங்க. அந்த பாத்ரூம் கதவுல அந்த ரீப்பர் கட்டையை வச்சு எல்லாம் அடித்து சுற்றியும் அது வெயிட் தாங்க முடியாமல் கழுண்டு கீழே விழுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொக்கி மாதிரி இருக்கிறது கழுண்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கு வந்து இப்போ மறுபடியும் ரீஒர்க் நடக்குது. அந்த கொக்கியை வந்து அந்த செவுத்தில் வச்சு காலை ஓட்டு, அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் கதவை மாட்டி விடணும். வெயிட்டு தாங்காமல் அது விழுந்துச்சு. அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் டேமேஜான சுவர் தான், அதனால் அது கழுண்டு வந்துடுச்சு. பேட்ச் ஒர்க் நடக்குது, பேட்ச் ஒர்க். பாருங்க, சிமெண்ட்டே இருக்காது, வெறும் மணல் தான் இருக்குது ஃபுல்லாக. சிமெண்ட் போட்டையா? வெறும் மணல் மாதிரியே தெரியுது. அட சிமெண்ட் போடணும் கொஞ்சம், அது மணலை சளிச்சு போடணும். அப்படியே கொட்டிட வேண்டியது கலரையோட. நீ தான் வாங்கணும். இங்கே பாரு, பெல்ட்டை கொண்டு வந்து எப்படி போட்டுருக்குங்க. நாய் கடிச்சிட்டு போயிடு. எப்படி மண்ணை மூணு வேலை செய்யுது இல்லையான்னு தெரியல எனக்கு. கருப்பாக்குட்டி எப்படியும் ஒன்றுமே இங்கே நடக்காத மாதிரியுமே, நடக்கிறது தெரியாத மாதிரியுமே பில்டப் பார்த்தீங்களா? கருப்பாக்குட்டி, கருப்பா, ஏய் நிஜமா உனக்கு காது அப்படியே கேட்கல, நடிக்காத. அடியே உலகமாக நடிப்ப. பேட்ச் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கல எப்படி இருக்குன்னு. இரு இரு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, காரையே ஓட தெரியாது. எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா, நான் கொண்டு வந்து மணலெல்லாம் இப்படியே வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு நினைக்கிறேன். போது, நீ வந்து அந்த ஊக்கை மட்டும் வச்சுட்டு வந்தீங்கன்னா போகுது. தெய்வமே, அந்த சைடில் போடு. அங்கே வாரு, வெடி புட்டு கிடக்குது. அந்த ஊக்கு இருக்கிற இந்த சைடு உள் பக்கம், அதுக்கு போட்டுவிடு. யாராவது கார வேலை செய்யணும் வீட்டில், இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், வந்துடுவாங்க இவங்க, கால் பண்ணிங்கன்னா. இந்த பக்கமாக கொஞ்சம் கிளியராக நல்லா தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து நைட்டி கேட்டிருக்கீங்க. நைட்டி ஆல்ரெடி இருக்குது, நான் வந்து மதியத்துக்குள்ளே அந்த டிஸ்பிளே வீடியோ வந்து போட்டுறேன். இன்னொன்று என்னென்னா, நைட்டி யாராவதுக்கு வேணும், கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் போய் புதுசாக எடுத்துகிட்டு வந்து வீடியோ போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள். ஏன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான் நான் மறுபடியும் போய் நைட்டி எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். இப்போ இருக்கிற நைட்டிஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளே போடுற வீடியோ. ஆனால் எல்லா நைட்டியுமே சூப்பராக, கலர் சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். அடுத்தது யாராவதுக்கு இன்னும் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு வீடியோ போடுறேன், சரிங்களா? நைட்டி பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.
ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டி எடுத்துட்டீங்க, எக்கச்சக்கமாக ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. நைட்டிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ சுடி சாரியாக இருந்தால் அடிக்கடி எடுப்பீங்க. இது நைட்டிங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து நான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டி எடுக்க போகலை. நீங்கள் சொன்னீங்கன்னா வர ஆர்டர் பொறுத்து தான் நான் வந்து நைட்டி எடுப்பேன். இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நைட்டி கேட்டே தான் இருக்கீங்க. நான் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, எந்த நைட்டி வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? எல்லா நைட்டியுமே வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும். சாய துளியோடு போகாது. யூஸ் பண்ணவங்க ஆல்ரெடி தெரியும். வாங்கினவங்க யூஸ் பண்ணவங்க கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எந்த ஆங்கிளில் வச்சு எடுத்தாலும் ஒன்றா பிளாக்காக தெரியுது, கிளார் அடிக்குது சுற்றியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெகன் மெட்டல் மார்ட் முடச்சூரில் இருக்குங்களா, கோபி முடச்சூரில் இருக்கிற ஜெகன் மெட்டல் மார்ட்டில் வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்களாமா. அனுபவம் இருந்தாலும் சரி, அனுபவம் இல்லைனாலும் சரி, பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே வந்து வேலை வாய்ப்பு இருக்காமா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 30 நாளுக்கு உண்டான சேலரி வந்து கொடுக்குறாங்களாமா. அது எப்போ இருந்து அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதே வெளியூர்லேருந்து வர்றவங்களா இருந்தால் சாப்பாடு இடவசதி ரெண்டுமே அவங்களே செஞ்சு தராங்களாமா இலவசமாக. அதனால் வேலைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் தெரில. நீங்கள் நேரடியாக வந்து ஜெகன் மெட்டல் மார்ட் விசிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி யாராவது நம்ம வீடியோ பார்த்து போய் ஜாயின் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த மந்த்லேருந்து அது அமல்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சு விசாரித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளால் போக முடியல, நீங்கள் யாராவது போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் டைமிங் என்னென்னு தெரில. வீட்டுக்கு போகிற டைமு, காலையில் வர டைமெல்லாம் அதெல்லாம் தெரில. நேரடியாக போனீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 8 மணியா காலையில்? நானே வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா கூட வரும். ஜெகன் மெட்டல் மார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் வீடியோ போட்டிருப்பாங்க. யூடியூப்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வருங்க. இப்படி தான் காரை போட்டுருக்குறாங்க. இது வந்து உடஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூண் விழுகிற மாதிரி அசைஞ்சதுனால இங்கேயும் காரை போட்டு விட்டாங்க. பாருங்க, இதுதான் ஃபினிஷிங். நானே சொன்னேன், இங்கே பாருங்கள், வெறும் மண்ணு தான் இருக்குது, சிமெண்ட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டால் நானும் காரை போட்டு விட்டேன் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் எக்ஸ்ட்ரா போட்டால் தானே நல்லாயிருக்கும். வெறும் மணல் மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட்டு மாதிரியே இல்லைங்க பாருங்க. வேஸ்ட்டாக அது அப்படியே வந்துடும் 10 10. இது என்ன ஐடியாவில் இப்படி விட்டுருக்குறாங்கன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். எங்களுடைய கோழி ஒன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், இளவரசம் வாங்கிட்டு வந்தது தான். அதனோட குஞ்சு பெருசாகி அது ஒரு தாய்க்கோழியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவாக போய் முட்டையிட்டு இந்த மசால் புல் இருக்குதுங்கள, அதுக்குள்ளே போய் அதுவாக முட்டையிட்டு எல்லா முட்டையும் அதுவாக பாதுகாத்து அடை காத்து குஞ்சு பறித்து இப்போ வெளியில் வந்துருக்குது. வெளியில் வந்து மேய்ஞ்சிட்டுருக்குது. எங்களுக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா அதனோட குஞ்சு இன்னொன்று இது வந்து இவ்வளோ அறிவாக இருக்கா. இன்னொன்று என்ன பண்ணிருச்சு, இது அங்கே நிற்கிது பாருங்கள். இன்னொன்று என்ன பண்ணிருச்சு, வீட்டுக்குள்ளே முட்டையிட்டு அதை நாங்கள் பாதுகாத்து எடுத்து வச்சு அதை அடை வச்சு நாங்கள் அதை மூடி வச்சு கொடாப்பு போட்டு பத்திரப்படுத்தி, ஆனால் ஒரு குஞ்சு கூட பறிக்கலை. எல்லா முட்டையும் அதே உடச்சி சாப்பிடுச்சா, குடிச்சிரும் ஒரு சிலது முட்டையை, அப்படி பண்ணுச்சா, இல்லை என்ன பண்ணுச்சு, ஒரு முட்டையை கூட காணும், ஒரு துளி கூட காணும். காக்காய்க்கு விட்டுருச்சா, இல்லை நாய் எடுத்துச்சா என்னன்னு இல்லை, கொடாப்பா விட்டு வெளியே வந்து சுற்றிட்டு இருக்குது. இது பாருங்க இவ்வளோ அறிவு இருக்குங்க. இந்த மாதிரி கோழி நாளை வளர்த்தனா பரவாயில்ல, அந்த மாதிரி வளர்த்தனா என்ன பண்ணுறது. இதுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்துச்சு, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கற்பா குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ ஃபோன் வாங்கினதுனால தான் லாங் வீடியோ எடுக்கிறேன். இல்லைன்னா லாங் வீடியோ போட்டு 1 மந்த்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவை எடுக்க முடியாமல் சிரமப்பட்டேன். இனிமேல் லாங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள்.